கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த பக்கம் தீபா வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. எப்படியாவது அத்தை திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி வந்துட்டு வேமா கார்லேருந்து இறங்கி கண்ணை தொடச்சிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு அந்த இடத்துக்கு நடந்து போகிறாங்க. எல்லோரும் கூடியிருக்காங்க. அதை பார்த்ததுமே கார்த்திக் கொஞ்சம் ஒரு படபடன்னு தான் இருக்குது. அப்புறமேட்டி இது உங்கள் அம்மாவான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, அத்தை மட்டும் திரும்பி வந்தால் கண்டிப்பாக நான் வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு வேண்டுதல் செய்வேன், அங்கே பிரதட்சணை பண்ணுவேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் காமிக்கணுமே, அத்தா பயங்கர வந்துட்டு கொண்டாட்டமாக இருக்குது. என்னமோ தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்த மாதிரி சொத்தெல்லாம் உனக்கு தாண்டா வரப்போகுது, அம்மா அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன், இங்கே பாரு சொத்தை பிரிக்க முடியாதான், ஆனால் அந்த சொத்தெல்லாம் உனக்கு வர்றதுக்கு நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்த கிழவிங்க 2 பேரும் அங்கிட்டு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு அந்த போலீஸ் இருக்காங்களே அவங்க வந்துட்டு, சார் உங்கள் அம்மாவான்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, யோ துறையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு அந்த முகத்தில் போட்டிருப்பாங்களே அந்த மூடி அதை மட்டும் வந்துட்டு எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. கார்த்தி பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்றுட்டுருக்காங்க. அந்த சைடு சாமியை காமிக்கிறாங்க, அப்புறமேட்டு தீபாவை காமிக்கிறாங்க, அப்படி மாற்றி மாற்றி காமிச்சிட்ருக்காங்க. ஹாலில் உட்காந்துட்டு கார்த்தியோட அப்பா அழுதுட்டு இருக்கா. அருண் சொல்கிறாங்க, அப்பா கண்டிப்பாக அம்மா திரும்பி வருவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அவங்க அம்மா நேற்றே மனசு உடஞ்சி போயிட்டாடா எங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லி அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு கெஸ்ட் ஹவுஸில் மீனாட்சி உட்காந்து ஃபீல் பண்ணி இருக்க. ஜானகி மைதிலி எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு அபிராமி அம்மா திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க. இங்கிட்டு ட்ராமாக்கு இன்றியா இருக்கே, அதனால ஆக்ஷனை போட ஆரம்பிச்சிருது. என்ன ஆனந்து, ஏன் உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும், சொத்து நமக்கு வந்துடத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கு இன்னும் சொத்துலேயே தான் இருக்குது. ஐயோ இந்த திருட்டுக்கூட்டுகளோட அப்படின்னு தான் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. எப்படியும் வந்துட்டு அந்த துணிக்குள்ளே இருக்கிறது அபிராமியாக இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தாங்கன்னா கதை வராதுல்ல. கண்டிப்பாக அபிராமி வந்துட்டு அந்த சால்வையாக அந்த அடிபட்டு இருந்திருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்த மாதிரி தான் சீன் போயிருக்கோம். அபிராமி மனசொடைஞ்சு வேறு எங்கேயாவது கூட இருக்கலாம். ஒருவேளை அம்மாவை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு சொத்தை பிரிக்கிறது வேணால் தள்ளி போட்டுட்டு அதுக்குள்ளே ரியாவோட ஹஸ்பண்டை வர சொல்லிட்டு ரியா வந்துட்டு எப்பேற்பட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஆனால் இல்லை டேரக்டர் இருக்காரு, கார்த்திக் வந்துட்டு ஒரு மாசான சீன் கொடுக்கணும், கார்த்தி வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், கார்த்தி தான் இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பின்பத்தை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காகவே தாலி கட்டுற அளவுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கடுத்து ரியா கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நிரூபித்து ரியாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்களாம். ஏன்டா அப்படி பட்டிருக்கு, அதுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன்னா தாலின்றது அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. சினிமா நடிகர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, சரி அது செட் ஆகலையா, ஓகே அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை வந்துட்டு நாடகத்தில் இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களாம அதை பார்க்குறாங்க, பார்க்குறது இங்கே நம்மளை மாதிரி பொதுமக்கள். ஆனால் அவங்க மனசில் இப்படி வந்துட்டு ஒரு தப்பான விஷயத்தை விதைக்கிறது வந்துட்டு ஏன் தான் அந்த டேரக்டர் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் கார்த்தி வந்துட்டு இந்த சீனுக்கு எப்படி ஓகே சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா மறுபடியும் மீனாட்சியும் ஆனந்தும் ஒன்று சேர்ந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஆனந்த் வந்துட்டு ஒரு பொண்ணுக்காக மீனாட்சி வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு இன்னைக்கு எபிசோடில் கூட அவமானப்படுத்துனாங்க, அதை எப்படி மறக்க முடியும், அப்படியே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் அப்போ நம்ம தப்பு பண்ணலாம் மன்னிச்சு ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சீனில் கொண்டு வராங்க. இன்னொன்று என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்களாம், அடுத்த நிமிஷமே வெளியில் எடுத்துருவாங்களாம். அதுக்கடுத்து ஜெயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நல்ல வெளியில் ஜாலியாக இருப்பாங்களாம் செகண்ட் ஒய்ஃபோட. இப்படியே வந்துட்டு பயங்கர மொக்கையாக இந்த ஸ்டோரியை இழுத்துட்டு போகிறாங்க. எனக்கு பர்சனலாக சொல்ல போனீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த ட்ராக்கு. என்னத்தையோ ஒரு கருமத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இருக்குது. கார்த்தியோட அந்த இமேஜை தான் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்களோன்னு தோணுது. தீபா வந்துட்டு எதுக்கு ஹீரோயினியாக இருக்காங்கன்னு தெரியல, அது ஒரு பக்கம் வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரோமோ வந்துட்டு எப்படி இருக்குது, எபிசோடு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.